ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2019 ஸ்பானிஷ் மொழியில் ரிலீஸ் ஆன தி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கெல்லாம் ஒரு வார்னிங் கொடுத்துட்றேன். அது என்னன்னா, இந்த படத்தை யாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மட்டும் கண்டிப்பாக பார்த்துறாதீங்க. ஏன்னா நிறைய அருவருக்கத்தக்க சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஸ்பெயின் நாட்டில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, பிட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெயிலில் ஒரு 2 பேரை விட்டுருவாங்க. அந்த ஜெயிலோட ரூம் பார்த்தீங்கன்னா 20-20 அடி சைஸில் தான் இருக்கும். அந்த ஜெயிலுக்கு நடுவுல ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அது வழியா தான் லிஃப்ட் மாதிரி அங்க இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் சாப்பாடு அமுச்சு விடுவாங்க. அதுவும் டெய்லி ஒரு டைம் தான். சரி, இதுல என்னடா எக்ஸ்பெரிமெண்ட்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் கதையே இருக்கு. இங்க வந்து 1-2 ஜெயிலாம் கிடையாது, கிட்டத்தட்ட 1ல இருந்து 20க்கும் மேல ஜெயிலுங்க இருக்கு. அதுல கைதிகளை போட்டு இந்த மாதிரி டெய்லி சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ 1 to 20ன்னு சொன்னா இல்லைங்களா, அதை வந்து இந்த ஜெயில்ஸ்க்கெல்லாம் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 1வது நம்பர்னா 1ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுவே 100னா 100வது ஜெயிலுன்னு நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டர் படிதான் டெய்லியும் ஒரு ரூமுக்கும் சாப்பாடு போகும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா ஒரே ஹோல் வழியா தான் பொறுமையா நின்று ஒரு லிஃப்ட் மாதிரி போய்கிட்டு இருக்கும் வரிசையா. சோ இப்படி போகும்போது ஜெயில் நம்பர் 1ல இருக்கிறவங்கல இருந்து 40-50 அப்படிங்கிற நம்பர் வரைக்குமே இவங்க அனுப்புற அந்த ஒரு சாப்பாடு ஓரளவுக்கு எல்லாருக்குமே பத்தும். ஆனா கீழே போக போக கீழே இருக்கிற நம்பர்ஸ்க்கெல்லாம் சாப்பாடே இருக்காது சுத்தமா. ஏன்னா மேல இருக்கிற எல்லாருமே வந்து சாப்பிட்டுருவாங்க. ஆனா இவங்களுக்கு மேல இருந்து சாப்பாடு அனுப்புவாங்க இல்லையா, அதுல எல்லாருக்குமே தேவையான சாப்பாடு இருக்கு. எல்லாருமே அவங்களுக்கான தேவையான சாப்பாடு மட்டும் சாப்பிட்டாவே போதும். கீழே இருக்கிறவங்க வரைக்குமே எல்லாருக்குமே சாப்பாடு பத்தும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டே பண்றாங்க. அதுவும் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஹீரோவும் வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவாரு. ஸோ அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆனாரா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே த்ரில்லிங்கா காமிச்சிருந்திருப்பாங்க இந்த படத்துல. 100 மாமலம் இருக்கிற ஒரு மாமரத்துக்கு கீழே 100 பேர் பசியோட இருந்தாங்கன்னா அங்க ஆளுக்கு ஒரு பணம் சேரணுங்கிறது இயற்கையோட தர்மம். ஆனா அந்த 100 பேர்ல உங்களை மாதிரி திறமையும் பணமும் அதிகமா இருக்க 5 பேர் மற்றவங்களோட சீக்கிரமா ஆளுக்கு 5 பணம் எடுத்துட்டாங்கன்னா 20 பேர் ஒரு பழம் கூட கிடைக்காம பசியில வாடி வேற வழியே இல்லாம அந்த அதிகமா பழம் வச்சிருக்கவன்ட்ட பிச்சை கட்டி நிற்பாங்க. இப்போ அந்த அதிகமா பழம் வச்சிருக்கிறவன் இந்த ஒண்ணுமே இல்லாதவங்களை வச்சு 5 மாமரம் நட்டு ஒவ்வொரு மரத்துல இருந்து 100 பழங்களை பறிக்க வச்சு அவங்களுக்கு சம்பளங்கிற பேர்ல அவங்க எடுத்து கொடுத்த 100 பழத்துல இருந்து ஒரு பழத்தை எடுத்து கொடுப்பான். இதான் இங்க நடக்கிறது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த படத்துல கடைசியில ஒரு பயங்கரமான கருத்தை சொல்லி முடிச்சிருந்திருப்பாங்க. அதை பார்த்தா நீங்களே இந்த படத்தை ஒரு பல கோணங்கள்ல யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை நான் கேரண்டியா சொல்றேன். சரி வாங்க, ரொம்ப வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ஜெயிலுக்குள்ள கண்ணை முடிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அந்த ஜெயிலுக்குள்ள நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்ல ஒரு வயசான மனுஷன் உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்ததும் நம்ம ஹீரோ எழுந்து சுத்தி முத்தி குழம்பி போய் பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எதிரில் உட்காந்துட்டு இருந்த அந்த வயசானவர், என்னப்பா தம்பி எழுந்துட்டியா, நம்ம இப்போ லெவல் 48ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும் அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஹோல் இருக்கிறத பார்த்துட்டு, இது என்னது ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர்கிட்ட கேட்கறான். அதுக்கு அந்த வயசானவரும், இதை பாரு தம்பி, இந்த ஹோல் தான் நமக்கு சாப்பாடு போட போகுது. என்னது சாப்பாடு போட போதா? சரி, நம்ம இங்க என்னத்தை சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நமக்கு மேல 47 கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க போட்ட மிச்சத்தை தான் நம்ம சாப்பிட போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர் சொன்னதும் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. உடனே குழம்பி போயிட்டு அவன் பெட்ல இருந்து எழுந்து அவங்களுக்கு எதிரில் இருக்கிற ஹோலை எட்டி பார்க்கறான். அப்படி எட்டி பார்த்தா இவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இவங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிற மாதிரியே கம்பார்ட்மெண்ட் நிறைய இருக்கு. அதுவும் ஆழமா போய்கிட்டே இருக்கு. அப்படியே மேலே எட்டி பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கு. உடனே இதை பார்த்து குழம்பிக்கிட்டே மெதுவா அந்த வயசானவர்கிட்ட நடந்து வந்து, ஹாய் சார், என்னோட பேரு கௌரங், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். ஆனா அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா கை கொடுக்காம அலட்சியமா, தம்பி புத்துக்கிட்டு போய் உன்னோட இடத்துல உட்கார், நீ ஒன்னும் இங்க பிக்னிக் வரல சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவும் அவனோட இடத்துல போயிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த வயசானவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட பேரு ட்ரீமா காசி, இப்ப சொல்றான் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ கேட்கறான், இந்த ஹோல் இருக்கிற இந்த ஜெயில் எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதெல்லாம் சாதாரணமான விஷயம், நம்ம சாப்பிட்டு இந்த ஜெயில வந்து உயிர் வாழணும், அவ்வளவுதான். ஒரு சில டைம் இது ஈஸியா இருக்கும், இன்னும் சில நேரத்துல இதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அதுவும் நீ எந்த லெவல்ல இருக்க அப்படிங்கறத பொறுத்து தான். அதிர்ஷ்டவசமா நம்ம வந்து 48வது லெவல்ல இருக்கோம். இந்த லெவல்லாம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, நம்ம 48ல இருக்கோம்னா கீழே இன்னும் எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு இந்த வயசானவர் எனக்கே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே நம்ம ஹீரோ என்னடா இந்த கிழமை எப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஹோல்ல பார்த்து இவங்களுக்கு அடியில இருக்கிற அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற மக்களை வந்து கத்தி கூப்பிடுறான். உடனே அந்த வயசானவரும், தம்பி நீ வந்து கீழே இருக்கவங்க கூட பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன் சார் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், ஏன்னா அவங்க கீழே இருக்காங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே நம்ம ஹீரோவும் மேல அண்ணாந்து பார்த்தா, நீ மேல இருக்கவங்க கூடயும் பேசக்கூடாது, ஏன்னா அவங்க மேல இருக்காங்க, இது வழக்கமானதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இந்த கிழமை பேசுறது எதுவுமே புரியாம, நீங்க எவ்வளவு நாளா இந்த ஜெயில இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், நான் நிறைய மாசங்களா இங்கதான் இருக்கேன், அதுவும் மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்மள வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி விட்டுருவாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம 48வது லெவலுக்கு வந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், நீ ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த வயசானவரு, எனக்கு தெரியுது
உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு, ஆனா இப்போ அதுக்கு டைம் இல்ல, நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் அவரோட பெட்ல இருந்து பில்லோ எடுத்து தரையில போட்டு அதுல முட்டி போட்டு உட்காந்துக்கிறாரு. இவர் என்னடா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல மேல இருந்து ஒரு பெரிய கல்லு அப்படியே லிஃப்ட் மாதிரி வந்து கீழே இறங்குது. அது என்னடான்னு பார்த்தா அந்த கல்லு மேல ஃபுல்லா விதவிதமான சாப்பாடை வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. கூடவே அந்த சாப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா யாரோ சாப்பிட்டு மிச்சம் வச்ச மாதிரி இருக்கு. ஸோ அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த சாப்பாடு எடுத்து லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னடா அது இவ்வளவு அருவருப்பா இருக்கு, இந்த கிழமை அதை விட விடாம சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, என்ன தம்பி என்னாச்சு, நீ வந்து சாப்பிட வரலையா அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர் கேட்கிறாரு. இது இந்த சாப்பாடை சாப்பிடணுமா, ஆல்ரெடி யாரோ இதை வந்து சாப்பிட்டு போட்ட மாதிரி இருக்கு, இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு என்னால ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது, இது ஆல்ரெடி மேல இருக்கிற 47 கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு போட்ட மிச்சம் தான். ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 2 பேர் இருந்தாலும் மொத்தமா 94 பேர் இதை வந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இது எப்படி நம்ம சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். தம்பி அதுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஆகுமா, நமக்கு மேல 94 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவியா, அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி கவலைப்படுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நான் வந்து இதை சாப்பிட போறது இல்ல, இதை பார்த்தாலே ரொம்பவே அருவருப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கல்லு மேலேயே ஏதாவது சாப்பாடு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறான். பார்க்கும்போது ஒரு ஆப்பிள் மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதை வந்து நம்ம ஹீரோ அப்படியே கையில எடுத்து தொடச்சுக்கிட்டு அவனோட பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறான். இதை வந்து நான் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்படி இங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த சாப்பாடு இருந்த அந்த கல்லு பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா கீழே இருக்கிற கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மக்கள் கிட்ட போகுது. ஸோ அப்போ இந்த வயசானவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு இல்லையா, அவர் வந்து அவர் கையில ஒரு பீர் பாட்டில் எடுத்துருப்பாரு. அதை எடுத்து அப்படியே குடிச்சிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட் கீழே போகும்போதே அதை அப்படியே கீழே தூக்கி வீசி அந்த சாப்பாடுல அப்படியே எச்சி துப்பி விட்டுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ எதுக்காக இப்படி பண்ணீங்க, நமக்கு மேல இருந்தவங்களும் இப்படிதான் பண்ணியிருந்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆமா கண்டிப்பா அவனுங்களும் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசானவர் அவரோட பெட்ல ஏறி படுத்துக்கிறாரு. அந்த சமயத்துல இவங்க இருக்கிற அந்த ஜெயில் ரூம்ல ரொம்பவே ஹீட் ஆக ஆரம்பிக்குது. என்னடா அது இவ்வளவு நேரம் சில்லுன்னு இருந்துச்சு, திடீர்னு எப்படி இந்த இடம் இவ்வளவு சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம அந்த வயசானவர்கிட்ட உங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது, இது இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம இந்த ஹீட்லயே வந்து எரிஞ்சு சாவ வேண்டியதுதான். உடனே நம்ம ஹீரோவும் என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், தம்பி நீ அந்த டேபிள்ல இருந்து ஒரு ஆப்பிள சுட்டல, அந்த ஆப்பிள நீ அந்த டேபிள்லயே வைக்கிற வரைக்கும் இந்த ரூம் வந்து ஹீட் ஆகுறது நிக்காது, இருக்க டெம்பரேச்சர் ஏறிட்டே தான் போகும். இங்க வர்ற சாப்பாட்டுல எவ்வளவு வேணா நீ சாப்பிட்டுக்கலாம், ஆனா உன்னோட டைம் முடிஞ்சதும் எந்த சாப்பாட்டையும் உன்னால சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது. சப்போஸ் நீ சேவ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணேன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ உடனே பதறிக்கிட்டே அவன் எடுத்த அந்த ஆப்பிள் எடுத்து திரும்பவும் கீழே போன அந்த சாப்பாடு டேபிள்ல தூக்கி வீசிடுறான். அப்பதான் அந்த இடத்தோட டெம்பரேச்சரே வந்து குறையுது. ஸோ ஆக்சுவலா நம்ம ஹீரோ எப்படி இங்க வந்தான்னு சொல்லிட்டு அவனோட பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இந்த ஜெயிலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ விருப்பப்பட்டு தான் வந்திருக்கான், அதுவும் கைதியா கிடையாது, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்டா. சப்போஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கேட்குற அந்த ஆசையை வந்து அந்த கம்பெனி நிறைவேற்றி கொடுக்கும். அதுவும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா 6 மாசம் கான்ட்ராக்ட்ல தான் வந்திருப்பான். சப்போஸ் இந்த 6 மாசத்தையும் அவன் முடிச்சிட்டான்னா அவனுக்கு வந்து ஒரு டிப்ளமா சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கம்பெனி அவனை கூப்பிட்டு இருந்திருக்கும். ஸோ அதுக்கான இன்டர்வியூ தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூல ஒரு மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஃபேவரட்டான சாப்பாடு, உங்களுக்கு என்ன வயசு, எதுக்காக நீங்க இங்க வரீங்க அப்படின்லாம் வித்தியாசமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணி தான் நம்ம ஹீரோவையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூடவே இந்த ஜெயிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிக்காரங்க பாத்தீங்கன்னா இங்க வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுப்பாங்க. அதுல நம்ம ஹீரோ சூஸ் பண்ண பொருள் பாத்தீங்கன்னா ஒரு புக்கு. சும்மா இருக்கிற டைம்ல ஜெயில வந்து இந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வந்து அந்த புக்கை சூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த கதையெல்லாம் அந்த வயசானவர்கிட்ட சொல்லிக்கிட்டே, சரி உங்களோட கதை என்ன, எப்படி நீங்க இங்க உள்ள வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் நம்ம ஹீரோ. ஸோ அந்த வயசானவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஆக்சுவலா நான் இந்த ஜெயிலுக்குள்ள வந்தது ரொம்ப பெரிய காரணத்துக்காக எல்லாம் இல்ல, நீ நினைக்கிறத விடவே ரொம்ப சின்ன காரியம் தான். ஒரு நாள் ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல சாமுராய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ப்பான கத்தியை வித்துட்டு இருந்தாங்க. அந்த ஆடை பார்த்து நான் ரொம்பவே மெய் மறந்து போயிட்டேன். சொல்ல போனா அந்த சாமுராய் கத்தி தான் உலகத்திலே ரொம்பவும் ஷார்ப்பான கத்தின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலேயே என்னமோ எனக்கு அந்த கத்தியை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சு. அதனாலேயே அந்த கத்தியை வந்து நான் வாங்கிட்டேன். ஆனா ஒரு வாரம் கழிச்சு அதே அட்வர்டைஸ்மெண்ட்ல இதை விடவும் ஷார்ப்பான, அதுவும் நீங்க வெட்ட ஷார்ப்பாக கூடிய ஒரு கத்தியை வந்து அட்வர்டைஸ் பண்ணி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் அதுக்கு பேர் சாமுராய் பிளஸ்ன்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நான் ரொம்பவே மன உடைஞ்சு போயிட்டு மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டு கோவத்துல என்னோட வீட்டுல இருந்த டிவியை தூக்கி ஜன்னல் வழியா வெளியே வீசினேன். அது வீசின டைம்ல என் வீட்டு ஜன்னலுக்கு வெளியே ஒருத்தன் நின்றுட்டு இருந்திருக்கான். அந்த ஆளு நான் டிவி தூக்கி வீசினதுல ஸ்பாட்லயே செத்து போயிட்டான். அதனால என் மேல வந்து கேஸ் விழுந்தது. ஸோ இந்த போலீஸ்காரனுங்களும் இதை பாருங்க வயசானவரே, ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு, இதுக்கு மேல ஜெயிலுக்கு போய் என்ன பண்ண போறீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன்ஸ் தரோம். ஒன்னு நீங்க இந்த ஜெயிலுக்கு போங்க, மீதி இருக்க நாளை வந்து அங்கேயே கழிச்சுக்கலாம், இல்லைன்னா பிட்டுங்கிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தக்கூடிய இந்த கம்பெனிக்கு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஜெயிலுக்கு போனா கொசுகடியோட தூங்கணும், ஸோ ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணேன். ஆனா உன்ன மாதிரி எனக்கு டிப்ளமா தரேன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல, இதை நீ கோர்ஸா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கியே, அதுதான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி வயசானவரே, இவ்வளவு நாள் நீங்க இங்க இருக்கீங்களே, நமக்கு கீழே எவ்வளவு ஃப்ளோர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆனா நான் போன வாட்டி 132வது லெவல்ல தான் இருந்தேன், ஆனா அதுக்கு கீழேயும் ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னதுமே, என்ன சொல்றீங்க, அப்போ அந்த இடத்துக்கெல்லாம் சாப்பாடே போயிருக்க வாய்ப்பே இல்லையே, ஏன்னா இந்த 46வது லெவல்லையே இந்த சாப்பாடு டேபிள குழப்பி வச்சிருக்காங்க. நீங்க சொல்ற இந்த 132வது லெவல்ல சுத்தமா சாப்பாடு இருந்திருக்காதே. ஆமா, சாப்பாடு இல்லாம தான் இருந்துச்சு, ஆனாலும் நான் பட்னியா ஒன்றும் இல்ல, ஒரு மாசம் நான் பட்னியா இருந்தேன்னா அவ்வளவுதான், இந்நேரம் உங்ககிட்ட உட்காந்து இப்படி பேசிட்டு இருந்திருக்க
இருக்க முடியாதுல்ல, அதை நீ யோசிச்சு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி நீங்க எப்படிதான் 30 நாள் ஓட்டுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அப்பதான் இந்த வயசானவர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. இதை பார்த்து தம்பி, என்கிட்ட வந்து சாமுராய் நைஃப் இருக்கு, எனக்கு ஆப்போசிட்ல உன்ன மாதிரியே போன வாட்டி ஒரு மனுஷன் தான் இருந்தான், சோ என்ன நடந்திருக்கும்னு உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா அந்த 30 நாள் சர்வைவ் ஆகிறதுக்கே இந்த வயசானவர் அவர் கூட இருந்த மனுஷனை வந்து வெட்டி தான் சாப்பிட்டு இருந்திருக்காரு போல. இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து ஆடி போயிடுறான். சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம தான் இப்ப 46வது லெவல்ல இருக்கோம்ல, டெய்லி நமக்கு ஓரளவுக்கு சாப்பாடு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே இங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில வழக்கம் போல இவங்க சாப்பிடறதுக்காக அந்த டேபிள் வந்து நிக்குது. வயசானவரும் டக்கு டக்குன்னு வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம உயிர் வாழ்ந்தாகணும்னா இந்த சாப்பாடை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதெல்லாம். இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க அடுத்த நாள் வர சாப்பாடுல அந்த டேபிள் கூடவே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு அந்த எலிவேட்டர் டேபிள் மேல. என்னடா அந்த பொண்ணு சாப்பாடு மேல உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வயசானவர்கிட்ட யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவரும் வந்து சொல்றாரு, இந்த பொண்ணு ஒரு மாசமும் வந்துகிட்டே தான் இருக்கும், ஆக்சுவலா இந்த பொண்ணு வந்து அவனோட பையனை வந்து தேடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஜெயில சின்ன பசங்களை எப்படி அடைச்சு வைப்பாங்க, இதுதான் அந்த அக்ரிமெண்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஆச்சரியமா அந்த பொண்ணையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ இவங்க சாப்பிட்டு முடிச்சதும் அந்த டேபிள் அப்படியே கீழே போகுது. அப்போ இந்த வயசானவர் சொல்றாரு, இந்த பொண்ணை நீ சாதாரணமா நினைச்சிடாத, ஒரு மாசத்துக்கு அப்புறமும் கண்ணு முழிக்கும் போதும் அவன் கூட இருக்கிற செல்மேட்டையே வந்து இந்த பொண்ணு கொன்னுடும், அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சாப்பாடு போற இந்த டேபிள் மூலியமா அவனோட பயனை தெரியறதுக்காக போவோம். ஸோ இங்க எதையுமே வந்து பாவமா பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இப்போ இவங்க சாப்பிட்டு முடிச்சதும் அந்த டேபிள் கீழே போனதும் கீழே இருக்கிறவங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை வந்து ரேப் பண்றதுக்காக தூக்கிட்டு போறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து கத்துறான், டே அவளை விடுங்கடா விடுங்கடான்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்த செகண்டே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவ கிட்ட இருந்த ஒரு கத்தியை வச்சு அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணவங்கள வந்து சாவடிச்சிட்டு மறுபடியும் அந்த டேபிள்லயே வந்து உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த டேபிள் வந்து கீழே போகுது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான், மொரட்டாளா இருப்பா போலியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே நாட்கள் போக நம்ம ஹீரோவும் அந்த வயசானவரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. கூடவே நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா டெய்லி வர்ற அந்த சாப்பாடையே சகிச்சுக்கிட்டு எப்படியே வந்து சாப்பிட்றான். அப்படியே ஒரு மாசமும் முடிய போகுது. அன்னைக்கு நைட்டு தூங்க போகும்போது இந்த வயசானவர் பாத்தீங்கன்னா, தம்பி இதுதான் நம்ம இந்த செல்ல இருக்கிற கடைசி நாள், தூங்கி முடிச்சதும் நம்ம எந்த செல்ல இருப்போம்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வயசானவர் தூங்கிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் அன்னைக்கு தூங்கிட்டு காலையில கண்ண முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவை வந்து யாரோ பெட்டோட சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க. என்னடா அதுன்னு ஒண்ணுமே புரியாம சுத்தி முத்தி பார்த்தா இந்த வயசானவர் தான் நம்ம ஹீரோவை வந்து கட்டி போட்டிருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க இப்போ வந்து லேண்ட் ஆயிருக்கிறது 171வது லெவல். சொல்ல போனா இந்த லெவல்ல இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டம். கீழே வர அந்த டேபிளும் வந்து காலியா தான் வரும், ஏன்னா மேல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலதான் நம்ம ஹீரோ வந்து இந்த வயசானவர் கட்டி போட்டு வச்சிருக்காரு. அதுவும் கூடவே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, இதை பார்ப்பா நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்ட, ஸோ என்னால எவ்வளவு நாள் முடியுதோ அவ்வளவு நாள் நான் தாக்கு பிடிக்க போறேன், என்னோட பசியை வந்து அடக்கிக்க போறேன். சப்போஸ் என்னைக்கு எனக்கு பசிக்குதோ அன்னில இருந்து உன்னோட உடம்புல இருந்து ஒரு பார்ட்டியும் குட்டி குட்டியா கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பேன். ஆனா உன்னோட உயிருக்கு வந்து எந்த ஆபத்தும் வராது, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். என் பசி போற அளவுக்கு தான் உன்னோட உடம்புல இருந்து எடுத்து சாப்பிடுவேன், ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோவும் கத்தி கதறிக்கிட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்க ஒரு நாள் அந்த வயசானவருக்கும் வந்து பசி எடுக்குது. சரி இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கம் அந்த வயசானவர் கத்தியை தூக்கிட்டு வராரு. நம்ம ஹீரோவும் ஜடா மாதிரி படுத்து கிடக்குறான். அப்ப இந்த வயசானவரும் நம்ம ஹீரோட தொடையில ஒரு பார்ட்டை வந்து கட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல மேல இருந்து சாப்பாடு டேபிளும் வருது. அந்த டேபிள்ல சாப்பாடு இல்ல, ஆனாலும் 30 நாள் கழிச்சு வர அந்த பைத்தியக்கார பொண்ணு இருக்கும் இல்லையா, அது இன்னைக்கு வந்திருக்கு அவனோட பையனை தேடி. ஸோ இப்படி அது வரும்போது நம்ம ஹீரோவை அந்த வயசானவர் வந்து வெட்டுறதை பார்த்துட்டு டக்குன்னு அந்த வயசானவர் மேல குதிச்சு அவர்கிட்ட இருக்கிற கத்தியை பிடிங்கி அவரே வந்து போட்டு தள்ளிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கட்டில இருந்து அவுத்து விட்டுட்டு அந்த வயசானவரோட கறியை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கும் அந்த பீஸ்ல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்து அவனோட வாயில வைக்குது. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அதை சாப்பிட்டுட. அதுக்கப்புறம் அந்த டேபிள் மேல போற டைம்ல அந்த பொண்ணு வந்து மேலே ஏறி உட்காந்துக்குது அவனோட பையனை தேடுறதுக்காக. ஸோ இப்படியே வந்து நாட்கள் போகுது. நம்ம ஹீரோவும் அந்த வயசானவரோட கறியை சாப்பிட்டே பசியை போக்கிக்கிறான். அப்படிங்க கட் பண்ணி ஒரு கிச்சன்ல ஒரு செஃப்பை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு டெய்லி வர சாப்பாடை இவங்க தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இப்போ அந்த செஃப்பும் அவங்க செய்யற சாப்பாடுல சின்னதா ஒரு முடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செய்யற இந்த சாப்பாடை தான் இந்த ஜெயில் செல்ல இருக்கிறவங்க அலங்கோலமா சாப்பிட்றாங்க. ஸோ இப்படியே நாட்கள் போக நம்ம ஹீரோவோட 30 நாள் முடிஞ்சு போகுது. ஸோ இப்போ அடுத்த 30 நாளைக்கான செல்லை வந்து அடுத்த நாள் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்தா இவனோட செல்ல பாத்தீங்கன்னா ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அந்த வயசானவருக்கு பதிலா அந்த லேடி கூடவே ஒரு நாய்க்குட்டியும் இருக்கு. சொல்ல போனா இங்க வரும்போது ஏதாவது ஒரு பொருளை வந்து கொண்டு வந்துக்கலாம்னு சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா, அதுக்கு தான் இந்த லேடி அந்த நாய்க்குட்டியை கொண்டு வந்திருக்காங்க போல. சரிடா நம்ம இப்போ எந்த செல்ல வந்து கண்ணை முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா அதிர்ஷ்டவசமா இவன் இந்த மாசம் வந்து 33வது லெவல்ல இருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பெருமூச்சு விடுறான், அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இவன் செல்ல இருக்கிற அந்த லேடியை பார்த்தா இவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லி தோணும். ஆக்சுவலா இது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இந்த செல்லுக்குள்ள வர்றதுக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்ததே இந்த லேடி தான். இப்போ இவங்களே வந்து இந்த செல்லுக்குள்ள வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்த்து கேட்க, நீ எப்படி இந்த இடத்துக்கு வாலண்டியரா வந்தியோ அதே மாதிரி தான் நானும் இங்க வந்திருக்கேன், ஆக்சுவலா எனக்கு வந்து கேன்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டு, சரி உங்களுக்கு இந்த இடத்த பத்தி தான் தெரியும்ல, கீழே இன்னும் எவ்வளவு லெவல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அது 200க்கும் மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த லேடி. இன்னும் எவ்வளவு நாள் இந்த இடத்துல வாழ போறேன்னு தெரியல, அடுத்த வாட்டி எந்த லெவல்ல போடுவாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இந்த பாரு எல்லாருக்கும் சாப்பாடு ஈக்குவலா போனா எல்லாருமே உயிர் வாழ்வாங்க, சொல்ல போனா அதுதான் இந்த இடத்தோட கான்செப்டே, எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அன்னைக்கான சாப்பாடு டேபிள் வந்து கீழே வருது. அப்படி வந்ததும் நம்ம ஹீரோ வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ அவங்க 33வது லெவல்ல இருக்காங்க இல்லையா, அதனால எல்லா சாப்பாடும் வந்து ஃப்ரெஷ்ஷா
ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ அந்த சமயத்துல அந்த லேடியும் அவளுக்கான சாப்பாடை மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கூடவே ஒரு பிளேட் எடுத்து வச்சு அதுல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அந்த டேபிள் கீழே இருக்கவங்க செல் கிட்ட போனதும் அவங்க கிட்ட கத்தி சொல்றா, இதை பாருங்க, உங்களுக்கு ஒரு பிளேட்ல வந்து சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், அதை மட்டும் நீங்க சாப்பிடுங்க, அப்பதான் கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் பத்தும், புரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கீழே இருக்கிறவங்க எல்லாம் இந்த லேடியை பார்த்து அசிங்கமா திட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து சிரிக்கிறான். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போக டெய்லியும் இந்த லேடி வந்து வழக்கமா இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இன்னைக்காவது ஒரு நாள் இவங்க வந்து திருத்துவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கீழே இருக்கிறவங்க திருந்துற மாதிரியே தெரியல. உடனே நம்ம ஹீரோ கீழே இருக்கிறவங்கள பார்த்து, டேய் ஒழுங்கா வந்து அந்த பிளேட்ல இருக்கிறத மட்டும் சாப்பிடுங்க, இல்லைன்னா அடுத்த நாள் வர்ற சாப்பாட்டுல நாங்க ஃபுல்லா வாந்தி எடுத்து வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட கீழே இருக்கிறவங்களும் ஒழுங்கா அவங்க பிளேட்ல இருக்கிறத மட்டும் சாப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு ஆச்சரியமா போயிடுது. இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் வழக்கமா அந்த டேபிள் மேல ஏறிட்டு வரும்ல ஒரு பைத்தியக்கார பொண்ணு, அது வந்து சாகுற நிலைமையில அந்த டேபிள்ல படுத்திருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அந்த லேடியும் உடனே அவளை எழுப்பி ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பைத்தியக்கார பொண்ணு பசி தாங்க முடியாம அந்த லேடி வச்சுட்டு இருந்த அந்த நாயை கொண்டு சாப்பிட்டுறா. அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு தாங்க முடியாம அந்த பைத்தியக்காரன் பொண்ணு பிடிச்சி திட்டும் போது நம்ம ஹீரோ தான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து சமாதானப்படுத்துறாரு. ஸோ அன்னைக்கு நைட் அந்த லேடி அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இந்த பைத்தியக்கார பொண்ணு கியூர் ஆன பின்னாடி இந்த டேபிள் மேல உட்கார வச்சு கீழே வழி அனுப்பி வைக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்ப நம்ம ஹீரோ அந்த லேடி கிட்ட உண்மையிலே அந்த பொண்ணு வந்து அவனோட பையனை வந்து தேடிக்கிட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், சொல்ல போனா இந்த இடத்துல வந்து சின்ன பசங்களை வச்சு அடைக்க மாட்டோம், ஆக்சுவலா அந்த பொண்ணு இங்க இன்டர்வியூக்கு வரும்போது நார்மலா தான் வந்தா, சொல்ல போனா இவ ஒரு ஆக்ட்ரஸ், அதுக்கப்புறம் இங்க வந்த பின்னாடி தான் பைத்தியமாயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்படியே நாட்கள் போக டெய்லியும் நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்றான். ஆனா அந்த லேடி வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறா அவளோட நாய் நினைச்சு. அப்படியே 30 நாளும் முடிய அடுத்த நாள் காலையில முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ 202வது லெவல்ல இருக்கான். அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு உடனே அந்த லேடி எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த லேடி அப்படியே அந்த இடத்துலயே வந்து தூக்கு மாட்டி செத்து போயிருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து கதறி அழுகுறான். கூடவே இவங்களுக்கு வர அந்த சாப்பாடு டேபிள்ல சுத்தமா சாப்பாடே வராது. ஏன்னா இவன் இருக்கிற இடம் வந்து 202வது லெவல். டெய்லியும் வந்து நாட்கள் எண்ணிக்கிட்டே அவனோட பசியை வந்து பொறுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவோட பசியை தாங்க முடியாம இந்த லேடியோட டெட் பாடியில இருக்கிற கறியை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த வயசானவர் இருப்பாரு இல்லைங்களா, அவர் நேர்ல வந்து பேசுற மாதிரி எல்லாம் இல்யூஷன் வந்து போகுது நம்ம ஹீரோக்கு. அதையெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம ஹீரோ அந்த கறியை சாப்பிட இப்படியே அவனுக்கான 30 நாளும் முடியுது. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து 6வது லெவல்ல இருக்கான். அப்ப அவங்க கூட ஒரு செல்மேட் இருப்பான் இல்லையா, அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மொட்டையன். அந்த மொட்டையும் பாத்தீங்கன்னா இவங்க 6வது லெவல்ல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, இவனுக்கு டெய்லியும் சாப்பாடு ஃப்ரெஷ்ஷா வருமேன்னு சொல்லிட்டு தான் இவன் சந்தோஷமா இருக்கானேன்னு பார்த்தா அதுதான் இல்ல. சொல்ல போனா இவன் இந்த இடத்த விட்டு தப்பிக்க போறானா. ஏன்னா இதை விட்ட சான்ஸே இல்ல. ஏன்னா இப்ப இவங்க இருக்கிறது 6வது லெவல், உங்களுக்கு மேல வெறும் 5 லெவல் தான் இருக்கு. இதை கிராஸ் பண்ணி போனா எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த மொட்டை தலையா சந்தோஷமா இருக்கான். அதுவும் இந்த மொட்டையன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்போதே ஒரு பொருள் எடுத்துக்கணும்னு சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா, அதுல இவன் சூஸ் பண்ணது ஒரு கயிறு. இந்த கயிறு வச்சு நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மேல இருக்கிற செல்ல, அதாவது லெவல் 5ல இருக்கிறவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறான். இந்த கயிறை மட்டும் தூக்கி போடுறேன், இதை மட்டும் மேல எங்கேயாவது கட்டிடுங்க, நான் அப்படியே மேலே ஏறி வந்துருவேன், கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் நான் வந்து தப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ப்ளீஸ் இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லும்போது மேல இருக்கிறவங்க அலட்சியமா சரிடா கயிறை தூக்கி போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இந்த மொட்டை தலையினும் கயிறை தூக்கி போட அவங்களும் ஒரு இடத்துல வந்து கட்டி வச்சிடறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த மொட்டை தலையினும் அந்த கயிறுல ஏறி போக அந்த மேல இருக்கிறவங்க இந்த மொட்டை தலை மேலேயே கக்கா போயிடுறாங்க. ஸோ அது மேல விழுந்ததும் இந்த மொட்டை தலையினும் மேல இருந்து அப்படியே கீழே விழுறான். நல்ல வேலையா அந்த பழத்துல விழாம இவனோட 6வது லெவல் செல்லே வந்து விழுந்துடுறான். திருப்பியும் அப்படியே விழுந்த போர்ஸ்ல இவங்க கட்டி இருந்த அந்த கயிறு வந்து அப்படியே அந்த பழத்துல விழுந்துருது. அதை பார்த்துட்டு இந்த மொட்டை தலையும் கத்தி கதறான், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவனோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அன்னைக்கான சாப்பாடு வருது. நம்ம ஹீரோவும் வந்து பக்குவமா வந்து சாப்பிட்டுறான். மொட்டை தலையினும் ஒரு ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுட்டு சோகமா உட்காந்துருக்கான். இப்போ அந்த மொட்டையை வந்து சோகமா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போயிட்டு ஆறுதல் சொல்றான். கூடவே இதை பாரு, நீ இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ற, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நல்லா கவனமா கேட்டுக்கோ. நாளைக்கு நம்ம நாளைக்கான சாப்பாடு வர்ற அந்த டேபிள்ல ஏறி உட்காந்துப்போம். கூடவே கையில ஏதாவது கையில கிடைக்கிற வெப்பன்ஸ் வச்சுப்போம். ஸோ இப்போ அந்த ஃபுட் டேபிள் வந்து எலிவேட்டர் மாதிரி இந்த ஹோல்ல இருக்கிற கடைசி செல் வரைக்கும் போகும். அப்படியே அது அங்க போனதும் எலிவேட்டர் மாதிரி இருக்கிறத ரிப்பேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் இது வேலை செய்யாம போச்சுன்னா அடுத்த நாள் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு ஆளுங்க வருவாங்க இல்லையா. இதுக்கு நமக்கு முதல்ல தடையா இருக்கிறது நம்ம மனுஷங்க தான். இப்படி நம்ம எலிவேட்டர்ல போகும்போது ஒரு செல்ல இருக்கவங்களும் நம்மள அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக தான் நம்ம கூட ஒரு வெப்பன்ஸ் எடுத்துட்டு போவோம். அதை வச்சு எப்படியாவது அவங்களெல்லாம் சமாளிச்சு நம்ம பேஸ்மெண்ட் வரைக்கும் போகணும். சரி, எத்தனை லெவல் வரைக்கும் நம்ம சமாளிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அது 250 லெவல் வரைக்கும் இருக்கும். இவ்வளவு நாள் நான் இங்க இருந்ததுல இந்த எலிவேட்டர்ல போற சாப்பாடு டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லையும் ஒரு 10 நிமிஷம் நிற்கும். ஸோ அந்த 10 நிமிஷம் நிக்கிற கேப்பை வச்சு நான் வந்து கால்குலேட் பண்ணதுல ஆக மொத்தம் 250 செல் இருக்குன்னு சொல்லி ரஃபா ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது நமக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒருவேளை நீ சொல்றபடி இல்லாம 250 லெவலுக்கும் மேல இருந்துச்சுன்னா என்ன பண்றது? கூடவே பேஸ்மெண்ட்ல போயிட்டு நம்மளால இந்த மிஷினை வந்து ரிப்பேர் பண்ண முடியலனாலும் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கறான். இதை பாரு, அதுக்கு தான் அடுத்த பிளான் இருக்கு. சப்போஸ் இதெல்லாம் ஒர்க் ஆகாட்டியும் எப்பவுமே பேஸ்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எலிவேட்டர் ஃபாஸ்டா மேல போவோம். அப்படி ஃபாஸ்டா மேல போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த எலிவேட்டர்ல ஏறி உட்காந்துப்போம். கொஞ்சம் ஃபோர்ஸா தான் இருக்கும், இருந்தாலும் எப்படியோ ஒன்று ஃபாஸ்டா நம்மள மேல தூக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மேல போய் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு அந்த மொட்டை தலையை வந்து சிரிக்கிறான். இது நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் காலையில அவங்க இருக்கிற அந்த செல்ல இருக்கிற பொருள்ல இருந்து எதெல்லாம் வெப்பன் மாதிரி கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. கூடவே அன்னைக்கு வர வேண்டிய சாப்பாடு டேபிளும் வந்து நிக்குது. அதுல ஏறி நின்னுக்கிறாங்க. அப்படி நின்னதும் அந்த எலிவேட்டர் கீழே போகுது. கீழே போனதும் ஒரு செல்லுகிட்ட
கிட்ட போய் நிக்கும் போதும் எல்லா கைதிகளையும் வந்து மிரட்டுறாங்க. நீங்க இந்த சாப்பாடை வந்து சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சாப்பிடாம இருந்தா ஒன்னும் ஆக போறது இல்ல, நாங்க 50வது லெவல்ல இருக்கிறவங்கள இருந்து தான் இந்த சாப்பாடை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்க போறோம், சோ உங்களுக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரட்டுறாங்க. கூடவே யாராவது ஓவரா பண்ணாங்கன்னா அவங்கள அடிச்சுட்டு துன்புறுத்திட்டு அடுத்த லெவலுக்கு போயிருவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு செல்ல பாத்தீங்கன்னா இந்த மொட்டை தலையும் கூட முன்னாடி செல்ல இருந்த ஒருத்தர் அங்க உட்காந்துருக்காரு. அவரை பார்த்ததும் இந்த மொட்டை தலையும் பூனை மாதிரி பம்மிறான். ஏன்னா அந்த செல்ல இருந்தவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே புத்திசாலின்னு சொல்றான். இவர் தான் எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோ கிட்ட. சோ இப்ப அந்த செல்ல இருந்தவரும் உனக்கு நான் கத்து கொடுத்தது எல்லாமே வேஸ்ட் தான் போல, நல்லா பாரு நீ சாப்பாடு மேல ஏறி நின்னுகிட்டு இருக்க, இதுதான் நாகரிகமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த மொட்டை தலையனும் அவங்களோட பிளானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க எலிவேட்டர் கீழே போனதுக்கு அப்புறமா திரும்பவும் 0 லெவலுக்கு போறோம், அந்த லெவல் ஏறி தப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பாரு உன்னோட பிளான் எல்லாம் ஓகே, அதை வந்து நீ புத்திசாலித்தனமா யோசிக்கணும். இப்ப அந்த மேல 0 லெவல்ல இருக்கிறவன் நமக்கு சாப்பாடை வந்து செஞ்சு அனுப்புவான். சோ ஒவ்வொரு நாளும் அவன் செஞ்சு அனுப்புற சாப்பாடு எல்லாமே ஒரு பறிக்க கூட மிச்சம் வைக்காம திரும்பவும் மேல போறத பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு சைக்கோ மாதிரி தான் இருக்கணும், அதனால அவனுக்கு நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பணும். சப்போஸ் ஒரு சைக்கோ கொலகாரன் இருக்கானா அவன் செய்யற வேலையில எந்த தப்பும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அந்த மாதிரி தான் இந்த 0 லெவல்ல இருக்கிறவனும். இப்போ அவனுக்கு அவன் செய்யற வேலையில குறை இருக்குன்னு சொல்லி நம்ம மெசேஜ் அனுப்பணும். அதை அனுப்புனா அவன் வந்து தடுமாறுவான். இது மூலியமா அவனுக்கு நம்ம புரிய வைக்கலாம், யாருக்குமே வந்து ஈக்குவலா சாப்பாடு போறது இல்ல, மேல இருக்கிறவனே எல்லாத்தையும் சாப்பிட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசிச்சு பாரு, சப்போஸ் ஒரு சில டிஷ் எல்லாம் கொஞ்சம் கூட யாருமே டச் பண்ணாம திருப்பியும் மேல போச்சுன்னா அந்த செஃப் என்ன யோசிப்பான்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இந்த மொட்டை தலையனுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம ஏதாவது ஒரே ஒரு டிஷ்ஷை மட்டும் எடுத்து வச்சுப்போம், கீழே போற வரைக்கும் வச்சு இருந்துட்டு நம்ம மேல வரும்போது இதையும் திருப்பி கொண்டு வருவோம். அப்போ இந்த டிஷ்ஷை பார்க்கும்போது அந்த செஃப்பை வந்து நம்ம யோசிக்க வச்சிடலாம். இது ஒரு ப்ரோட்டஸ்ட் மாதிரி இருக்கும், யாருக்குமே சாப்பாடு வந்து சரியா போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த மொட்டை தலையனும் ஒரு பேன் கேக்கை மட்டும் முடி கையில எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போற செல்ல இருக்கிறவங்க கிட்ட இந்த மொட்டை தலையனோட வாத்தியார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அடக்கமா பேசி பாக்குறாங்க. சப்போஸ் அவங்க சொல்றதை யாரும் கேட்காத பட்சத்துல தான் அவங்கள வந்து அட்டாக் பண்ணவே ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அதனால எல்லார்கிட்டயும் இந்த ப்ரோட்டஸ்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஒரு செல்லையும். அதை வந்து ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்காம அடி வாங்குறாங்க. கூடவே 50வது லெவல்ல இருந்து எல்லாருக்கும் சமமா சாப்பாடு ஒன்னொன்னா பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சில செல்ல இருக்கிற 2 பேருமே வந்து பசியில செத்து போயிருந்திருப்பாங்க. குறிப்பா கவனிச்சா இறந்தவங்களோட செல் கிட்ட இந்த எலிவேட்டர் போன உடனே அந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்காம திரும்பவும் அந்த டேபிள் சர்ன்னு கீழே போகுது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அந்த மொட்டை தலையனும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் 10 நிமிஷம் நிக்கும்னு சொல்லிட்டு தான் 250 செல் இருக்கும்னு சொல்லி கணக்கு போட்டு இருந்திருப்பான். இப்போ இறந்தவங்களோட செல்ல இந்த பிளாட்ஃபார்ம் நிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவு செல்லு கீழே இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போறாங்க 2 பேரும். சரின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு செல்ல அந்த பைத்தியக்கார பொண்ணு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட கூட ஒரு கத்தி இருக்குமே, அந்த கத்தியை வாங்கியே ஒரு செல்ல இருக்கிறவன் அந்த பொண்ணை குத்தி கொலை பண்றான். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த செல்லுக்குள்ள குதிச்சு அந்த கத்தி வச்சு குத்துனவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். கூடவே இந்த மொட்டை தலையை இன்னொரு செல்மேட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி சண்டை போடும்போது இந்த மொட்டை தலையனோட வயித்தை வந்து அந்த ரவுடி கிழிச்சிடறான். கூடவே நம்ம ஹீரோவையும் பாத்தீங்கன்னா இன்னொரு செல்மேட் போட்டு அடின்னு அடிச்சிடறான். ஒரு கட்டத்துல இந்த மொட்டை தலையனுக்கு வெறியாகி 2 பேரும் அடின்னு அடிச்சு கொன்னுறான். நம்ம ஹீரோக்கும் அந்த மொட்டை தலைக்கும் ஹெவி டேமேஜ். அப்போ நம்ம ஹீரோ அந்த பைத்தியக்காரி கிட்ட போயிட்டு அந்த பைத்தியக்காரி இறந்ததை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே அந்த சாப்பாடு டேபிளும் வந்து கீழே போக ஸ்டார்ட் பண்ணுது. உடனே இந்த மொட்டை தலையனும் சீக்கிரம் அந்த பிளாட்ஃபார்ம் கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த டேபிள் எடுத்துக்கிறான். சோ அதுக்கப்புறம் இந்த வழியோடயே இந்த பேன் கேக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 250 லெவலுக்கும் தாண்டி போயிடுறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒண்ணு புரிய வருது, 200 லெவலுக்கு மேல இருக்கிறவங்க யாருமே வந்து உயிரோடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல போனா 2 பேருமே வந்து மனசே விட்டுறாங்க. அதுவும் இந்த மொட்டை தலையன் பாத்தீங்கன்னா அவன் கையில வச்சிருக்கிற பேன் கேக்கை வச்சுக்கிட்டு இதுதான் மெசேஜ், இதை வந்து நம்ம திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி புலம்பிக்கிட்டே வரான். அப்போ நிக்காம போயிட்டு இருந்த இந்த டேபிள் பாத்தீங்கன்னா 333வது லெவல்ல போயிட்டு டக்குன்னு கொஞ்ச நேரம் நிக்குது. ஒருவேளை இதுதான் லாஸ்ட் லெவலா இருக்குமோ, சரி நீ ரெடியாவு, இது திருப்பவும் மேல போகுதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு நம்ம டைட்டா பிடிச்சிக்கணும், இல்லாட்டி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த செல்லோட ஒரு டேபிளுக்கு அடியில ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த வழியிலையும் அந்த பொண்ணு கிட்ட உருண்டு போக அந்த சமயத்துல இந்த சாப்பாடு டேபிள் பாத்தீங்கன்னா கீழே போகுது. உடனே இந்த மொட்டை இன்னும் ஐயோ அந்த டேபிள் கீழே போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கதறுவான். அந்த சமயத்துல இந்த மொட்டை தலையங்கிட்ட அந்த பேன் கேக் மட்டும் ஒண்ணு இருக்கும், மெசேஜா அனுப்பணும்னு சொல்லிட்டு வச்சிருந்திருப்பானே. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ சீக்கிரமா அதை வந்து தூக்கி போடு, இல்லாட்டி அவ்வளவுதான் இந்த இடமே வந்து உறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இந்த மொட்டை தலையை இல்ல என்னால முடியாது, இதுதான் மெசேஜ்னு சொல்லி கத்துவான். அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, அந்த இடம் வந்து சில்லுனே ஆகல. ஏன்னா அந்த டேபிள் கீழே போன கொஞ்ச நேரத்திலேயே ஏதாவது ஒரு சாப்பாடு வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த இடமே வந்து சில்லுன்னு ஆயிடும். சோ இந்த டைம் இது வந்து கோல்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவல்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அந்த செல்ல இருக்கிற அந்த சின்ன பொண்ணை பார்த்தா அந்த சின்ன பொண்ணு நம்ம மொட்டை தலையங்கிட்ட இருக்கிற அந்த பேன் கேக்கே ஊத்து பார்த்துட்டு இருக்கா. சரி இவ பசியில இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பேன் கேக்கை கொடுத்துட்றாங்க. அந்த சின்ன பொண்ணும் அதை வந்து பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கு நைட்டு 2 பேருமே அங்கேயே தங்கிடுறாங்க. ஏன்னா அடுத்த நாள் அந்த சாப்பாடு டேபிள் திருப்பி வரும், அதுல திருப்பி ஏறி நம்ம கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அங்கேயே உட்காடுறாங்க. ஆனா அந்த மொட்டை தலையனுக்கு பாத்தீங்கன்னா வயிற்றுல வந்து ஒருத்தன் கிழிச்சிருந்திருப்பான். ஸோ அதனால ரத்தப்போக்கு அதிகமா ஏற்பட்டு அந்த செல்லே வந்து அந்த மொட்டை தலையை செத்து போறான். ஸோ நம்ம ஹீரோவும் வந்து அழுறதுக்கே தெம்பு இல்லாம அப்படியே அன்னைக்கு நைட்டு கடந்து அடுத்த நாள் காலையில அந்த டேபிள் வந்ததும் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த டேபிள் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அப்படி உட்காந்ததும் அந்த டேபிள் பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு இடத்துல போயிட்டு நிக்குது. அங்க போனதும் நம்ம ஹீரோவால சுத்தமா முடியல, ரொம்பவே வீக் ஆயிட்டான். ஸோ இதுதான் லாஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு அந்த டேபிள் மேலே படுக்க வச்சுட்டு அந்த டேபிள்ல இருந்து கீழே இறங்கி நடந்து வரான்.
வரான். அப்படி வரும்போது படத்தோட ஸ்டார்டிங்லயே இவனோட செல்மேட்டான அந்த வயசானவர் இவனுக்கு ஒரு இல்யூஷனா வந்து, தம்பி நீ மெசேஜ்னு எதை நினைச்சிட்டு இருக்க, அந்த பொண்ணை தான் இவங்க மெசேஜ்னு நினைக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணை நம்ம மேல அனுப்பணும்னா மேல இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த பொண்ணு ரொம்பவே வீக்கா இருக்கு, கீழே வரைக்கும் சாப்பாடு போறதுல போல அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது மூலமா அவங்களுக்கு வந்து நம்ம மெசேஜ் அனுப்பலாம். ஸோ அந்த பொண்ணு தான் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்யூஷன்ல. ஸோ அவர் கூடவே நம்ம ஹீரோ நடந்து வரதை பார்த்து நம்மளே புரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோ வந்து வீக்காகி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு இருந்த அந்த டேபிள் பாத்தீங்கன்னா வழக்கம் போல போற மாதிரி லெவல் 0 நோக்கி வேகமா மேல போகுது அந்த டேபிள்ல அந்த பொண்ணோட. ஸோ மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துல என்ன தாண்டா சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த நான் உங்ககிட்டே விட்டுறேன். இந்த படத்தை பல கோணத்துல இருந்து பார்க்கலாம். ஸோ நான் எதுவுமே சொல்லி உங்களை குழப்ப விரும்பல. முடிஞ்சா இந்த படத்தை போயிட்டு பாருங்க, உங்களுக்கே என்னன்னு சொல்லிட்டு புரியும். ஸோ இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நாளைக்கு உங்களை வேற ஒரு அற்புதமான படத்தோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கௌதமிலன். தேங்க்யூ.